நிச்சயமா குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா கெடுதலை செய்யக்கூடியவர் கிடையவே கிடையாது. இது என்னோட தாழ்மையான கருத்து. குரு ஒருத்தரோட ஜாதகத்துல எவ்வளவு வீக்கா இருந்தாலும் அவருக்கு உண்டான அந்த குணாதிசயம் சொல்லக்கூடிய அவருடைய அந்த சுப பார்வைங்கிறது படக்கூடிய இடங்கள் எல்லாமே புனித தன்மையா போயிடும். அதான் மெயினான விஷயம். இப்ப குரு பார்த்தோம்னா ஒருத்தரோட ஜாதகத்துல நீச்சத்துல இருக்காரு, இல்ல பகைஸ்தானத்துல போய் கெட்டு போயிருக்காரு ராசி நவாம்சத்துல. ஆனா குரு எங்க இருக்காரோ அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய 5வது பார்வை, அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய 7வது பார்வை, அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய 9வது பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர். அதான் மெயின். அது அடிச்சுக்கவே முடியாது. சப்போஸ் குருவோட பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது இடத்துல விழுதுன்னா கேட்கவே வேண்டாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் அவங்க நல்லபடியா கிடைச்சிரும். இதுதான் குரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி.